பார்த்தீங்கன்னா ஒரு ஒயின்யார்ட் விசிட்டுக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். நியூசிலாந்தோட ஒன் ஆஃப் த மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னு பார்த்தோம்னா அது வந்து ஒயின்யார்டு தான். மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒயின்யார்ட் ட்ரிப் எல்லாமே நம்ம வந்து புக் பண்ணிட்டு போகணும். நாங்கள் வந்து ஒரு 1 o'clock வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு வீட்டிலேருந்து ஒரு 12:15 போல் கிளம்பிட்டோம். இங்கேருந்து எங்களுக்கு வெஸ்ட் ஆக்லாண்ட், ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிறதே வெஸ்ட் ஆக்லாண்ட் தான். ஸோ எங்கள் ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 minutes டிரைவ் தான். ஸோ கிளம்பியாச்சு. இப்போ வந்து மோட்டர்வேல போயிட்டுருக்குறோம். வீட்டிலேருந்து கிளம்பும்போது சன்னியாக தாங்க இருந்தது. ஆனால் இந்த ஆக்லாண்ட் வெதரை மட்டும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஆன் த வேலை போயிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஒரு 30 minutes டிரைவுக்கு அப்புறம் நம்ம வந்தாச்சுங்க ஒயின்யார்டுக்கு. நம்ம வந்திருக்கிறது வந்து வெஸ்ட்ப்ரூக் ஒயின்யார்ட். அதை சுற்றி உள்ள ஏரியாவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, ரொம்ப க்ரீனிஷாக. அதுக்கப்புறம் அவங்களோட போர்டில் வந்துட்டு ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 11 AM-லேருந்து 5 PM வரை இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது ஈவெண்ட்டுக்கு புக் பண்ணணுன்னாலும் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் உள்ளே கரெக்டாக நுழையிறோங்க, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வீக்கெண்டுங்கிறனால ஆல்ரெடி பீப்புளெலாம் நிறைய பேர் இருந்தாங்கங்க. ஒரு வழியாக எங்களுக்கு பார்க்கிங் இருந்தது, பார்க் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரேப் பிளான்ட் வந்து இருந்தது. எல்லாமே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணதுங்க. நல்ல வேலைக்குங்க எங்ககிட்ட ஒரு அம்ப்ரெல்லா காரில் இருந்தது. நாங்கள் பிளான் பண்ணி எதுவுமே எடுத்து வைக்கல, இருந்ததை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நல்லாவே மழை பெஞ்சிட்டு இருந்தது. இதாங்க என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்ட்ரன்ஸ்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒயின் கிளாஸஸோடு எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம ஊரில் ஆதி காலத்தில் இருக்கிற ட்ரம்மு, அதுதாங்க இந்த ஒயினை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ட்ரம்மா. ஸோ அதை தான் வந்து டெக்கரேட்டிவாகவே அங்கே வச்சுருக்குறாங்க. அது மேலே வந்து மெனு கார்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. வெயிட்டிங் சேர் எவ்வளோ இன்னோவேட்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள், பழைய காலத்தில் செஞ்சது போல். அண்ட் மெயின் ரிசப்ஷன் இது தாங்க. உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல சில திங்ஸ் வந்து சேலுக்காக வச்சுருந்தாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் நட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹனி, அதுக்கப்புறம் கொஞ்சம் லாலிஸு, சில சாக்கோ சிப் குக்கீஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து சேலுக்காக வச்சுருந்தாங்க. நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் சரி அல்லது காஃபி ஷாப் இந்த மாதிரி போனாலுமே கிட்ஸுக்குன்னு சொல்லி சில ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டிப்பாக வச்சுருவாங்க. ஏன்னா அவங்கள என்கேஜாக வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக ட்ராயிங் மெட்டீரியல் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கலரிங் பென்சில் வச்சுருவாங்க. ஸோ அவங்க வந்து என்கேஜாக இருப்பாங்க. அந்த அதர் சைடு பார்த்தீங்கன்னா எல்லா ஒயின் பாட்டில் எல்லாமே வந்து டிஸ்பிளேக்காக வச்சுருந்தாங்க. இதை வந்து ஒயின் ட்ரம்மா, அது அழகாகவே இருந்தது குட்டியாக. அதுக்கப்புறம் ஒரு டாக் ஸ்டாச்சு இருந்ததுங்க. அது பார்த்தா ரியல் டாக் மாதிரியே இருந்தது. நிறைய ஒயின் ட்ரம்ஸ் வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உண்டான ஒயின் டேஸ்டிங்க்கு என்னென்ன ஒயின் இருக்குது அப்படின்றத வந்து டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ போர்டில் கூட எழுதியிருந்தாங்க 5 ஒயின் இருக்குது அன்னைக்கு உண்டான டேஸ்டிங்கில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயின் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து சேலுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ என்னென்ன ஒயின் வந்து எவ்வளோ ரேட்டு அப்படின்றத வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நியூசிலாந்து வந்து ஒயினுக்கு ரொம்பவே ஃபேமஸ். இங்கேருந்து நிறையா கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஒயின்யார்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிற ஒயின் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து $26 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த வீடியோவில் $65 வரையே இருக்குது. அண்ட் காஸ்ட்லியான ஒயின்ஸ் கூட இருக்குதுங்க. ஒயின்யார்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த குளம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிரேப் ஃபார்ம், அது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா போத் இன்டோர் அண்ட் அவுட்டோர் டைனிங் ஏரியா வந்து அவைலபிளாக இருந்தது. அங்கே கீழே பார்த்திங்கன்னா பெரிய வந்து செஸ் போர்டு இருந்தது. ஆக்சுவலாக அது ரொம்ப ஹெவியாக இருந்தது. அங்கே ஒரு அப்பாவும் பொண்ணு வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. என் பசங்க அவங்களோட டேர்னுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கானுங்க. அந்த குட்டி பொண்ணை பார்த்திங்கன்னா தூக்க முடியாமல் தூக்கி காயினை நகட்டிட்டு இருந்துச்சுங்க. அண்ட் இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா லில்லி பூ இருந்ததுங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. ரெட் கலரில், பிங்க் கலரில் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கூட இருந்தது. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது தாமரை பூனே நினச்சேங்க. பட் வந்து அது லில்லி பூவான். மோஸ்ட்லி இந்த மாதிரி சின்ன ஒயின்யார்ட் எல்லாமே வெட்டிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கங்க. பார்த்தீங்கன்னா இந்த சீனரிஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ஸோ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும்.
என்னோட கொலீக் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அவளோட வெட்டிங்கை வந்து ஒயின்யார்டில் தாங்க வச்சுருந்தா. நான் கூட அட்டென்ட் பண்ணியிருந்தேங்க. சூப்பராக இருந்தது. அப்படியே கிரேப் தோட்டத்துக்குள்ளே போயாச்சுங்க. கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க குட்டியாக வந்துட்டு இருக்குது, இன்னும் பெருசாகலை. பார்த்தாங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ரொம்பவே குட்டி குட்டியாக இருக்குது. அங்கே பிங்க் கலரில் குட்டியாக பூ இருந்ததுங்க, அது ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அப்படியே அந்த கிரேப் ஃபார்முக்குள்ளே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோங்க. என் பசங்க ஒரு டர்ன் செஸ் விளாண்டுட்டாங்க. சரி நாங்கள் விளாட்லான்னு போனால் அங்கே கொஞ்சம் ஒயிட் பீப்புள் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் இன்னொரு ஃப்ரெண்டு ஃபேமிலியும் தாங்க போயிருந்தோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து கிரிக்கெட் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பால் போயிட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுங்க. அதுவும் அந்த குளத்துக்குள்ளே உள்ள தண்ணியில். நான் கூட எடுக்க முடியாதுன்னு நினச்சேன். நல்ல வேலைக்கு ட்ரிக்காக மெதுவாக இருந்து என் பையன் வந்து பேட்டை வச்சு எடுத்துட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அவுட்டோரில் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக டைனிங் ஏரியாவுக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்டோர் டைனிங் உட்கார்றது. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இன்டோர் டைனிங். நாங்கள் வந்து இன்டோர் தான் ப்ரிஃபர் பண்ணோம். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட டாக்ஸை கூட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. வெப்சைட்லேயே வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் வந்து வெல்கம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம டைனிங் ஏரியாவுக்குள்ளே வந்து போயாச்சுங்க. நிறையா டேபிள்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் டைனிங் சாப்பிட போகும்போதே கிட்டத்தட்ட 3:30 இருக்கும். நிறையா பேர் கிளம்பிட்டாங்க. அண்ட் மெனு கார்டும் கொடுத்துட்டாங்கங்க. மெனு கார்டை நாங்களும் சுற்றி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நம்ம சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்லைங்க. கடைசியாக பார்த்தோன்னா பீஸா தாங்க இருந்தது. அதுவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ரொம்பவே பிக்கி. மெயினாக நான் ரொம்பவே பிக்கி. நான் வந்து சிக்கன் பீஸா மட்டும்தான் சாப்பிடுவேன், சிக்கன் அல்லது வெஜிடேரியன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வாய்க்குள்ளேயே நுழையாத பேரில் உள்ள ஃபுட் ஐட்டமாக இருந்ததுங்க. அண்ட் ட்ரிங்க்ஸ் கூட இருந்தது. ஆல்கஹாலிக் அண்ட் நான் ஆல்கஹாலிக் இருந்தது. அப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுங்களுக்கு வந்து ஒரு சிக்கன் பீஸாவும் ஒரு சீஸ் பீஸாவும் ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. நியூசிலாந்தில் நிறைய ஒயின் டூர் இருக்குதுங்க. அதுக்கு வந்து நம்ம பே பண்ணணும். பெர் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா $100 $400 அல்லது $500 வரையுமே வந்து இருக்குது. இந்த டூரில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேப் ஃபார்ம் எல்லாத்தையுமே வந்து பஸ்லேயோ அல்லது ட்ரக்லேயோ வந்து நம்மளை சுற்றி காமிப்பாங்க. அண்ட் அங்கே உள்ள ஒயின் எல்லாத்தையுமே வந்து டேஸ்டிங்க்கு கொடுப்பாங்க. நாங்கள் போன இந்த சின்ன ஒயின் யார்டுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கூட கிடையாதுங்க. நம்ம உள்ளே போய் ஒயினை டேஸ்ட் பண்ணணும்னா நம்ம அதுக்கு பே பண்ணணும். நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா சும்மா ஒயின் யார்டை விசிட் பண்ணிவிட்டு அங்கே என்ன ஃபுட் இருக்கோ அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு வரலான்னு தாங்க போனோம். நாங்கள் ஆர்டர் பண்ண பீஸா எல்லாமே வந்துடுச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோங்க. ரிசப்ஷனுக்கு பின்னாடி வந்து ஒரு டோர் இருக்குது பாருங்கள். அங்கே தான் மேனுஃபேக்சரிங் யூனிட். அங்கே தான் ஒயின் எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அந்த வேலை பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் பிளான்ஸ் எல்லாமே சேலுக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஏதாவது பிளான்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினோங்க. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சக்குலன்ஸாக இருந்தது. எனக்கு சக்குலன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால வந்து எதுவுமே வாங்கலை. இந்த ஏரியாவில் இருக்கிற வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசாக பங்களா டைப்பில் இருந்ததுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ் வந்து சேலுக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் வந்து க்ளோஸ்ட் ஆயிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேல்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ அந்த கடைக்குள்ளே தான் நம்ம நுழைஞ்சிருக்கோம். இந்த ஷாப்புக்குள்ள ஒரு ப்ளம் ட்ரீ இருந்ததுங்க. அவ்வளோ ப்ளம்ஸ் காய் வந்து இருந்ததுங்க. அண்ட் வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குட்டி ரேடிஷ், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், கேபேஜ், பம்கின், இது லெட்யூஸ், இது எல்லாமே வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. அண்ட்